இந்த காலையாதாரங்களை கத்த நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தரும்படியாக நாம் கட்டளை மூடி தருவதற்கு தெய்வம் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான இந்த காலைகளை நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கருத்தையாக உங்களோட இடைவெளியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் இருக்கிற இடங்களிலே உணர அனுபவிக்க கத்தரை கிருபையாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் 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 அப்போ உங்களை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 பசுதாவியானவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே போதுமானவர் உங்களை துதிக்கிறோம். உடைய கிருபைகள் ஆண்டவரே பெரியவர்கள் உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே எல்லா வளர்ந்துள்ளும் ஆண்டவரே எல்லா வல்லமைகளும் வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறதுனாலே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே னை கருத்தாக வழுவாமல் உமக்காக காத்தீரே னை கருத்தாக வழுவாமல் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை
என்று சொன்ன கர்த்தர் காரியங்களுக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உம்முடைய மகிமை பிரசன்னத்தினால் நிரப்புகிற கர்த்தர். ஆண்டவரே இந்த காலைவெளியில ஓ இருக்கிற இடங்களில் நாம் தகப்பனை உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காய் சோதரம், எங்களை நிரப்புகிறதுக்காய் சோதரம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே பலர்களை ஆசீர்வதிங்க, ஆராதனை ஆசீர்வதிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுகிறார்கள். நாங்கள் நோக்கி விருத்தி அடைய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. பலப்படுத்தி ஆசீர்வாதத்தோடு நடத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம் கரங்களை கட்டி உற்சாகமாக நாம் இருக்கிறதா இடங்களிலே கரங்களிலே உற்சாகமாக பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்தலாம். எப்படி பாடுவேன் நான் என் எனக்கு செய்ததே. பாடல் புத்தகத்திலே 298வது பாடல். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடங்களிலே நாம் தேவனை தொடர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எப்படி பாடுவேனா I
தேவ கிருபை என்றுமுள்ளது. அவர் கிருபை என்றுமுள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் கரைபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் கரைபோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே தகப்பனே. அப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். குதிரை இந்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வெல்லுமென்று சொல்லியிருக்கிற கர்த்தர் அப்பா நீ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கடவுளானவரை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் நாமத்தை மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மிக நெருக்கடியான நாட்களில் உலகத்தின் மக்களும் உலகமும் திருச்சபையும் சகலமும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய தேவன் மிகவும் விசேஷமானவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நாம் தொழுது கொள்கிற போது அவர் நமக்கு மிக சமீபமாக இருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு தூரமா இல்லை. அந்த நாட்கள்ல தேவன் நம்மை விட்டு மிக தூரமாக இருக்கிறார் என்று நாம் நினைத்து விட வேண்டாம். தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு சமீபமா இருக்கிறார். எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் எல்லாரோடும் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கங்கள் மற்றவர்களும் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்களோ இல்லையோ, நம்மை எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையை நமக்கு வலுப்பெற செய்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்கு நம்முடைய எதிர்காலங்களை வலுப்பெற செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக அவர் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளுக்கு கூடாகவும் நம்முடைய தேவன் தம்முடைய அற்புத வல்லமையை வெளிப்படுத்தவும் அவர் நம்மை சுகபத்திரமாய் தம்முடைய ராஜ்யத்தை நோக்கி நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். அதனால கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் வலுவரட்டும். விசேஷமாய் இந்த நாட்களிலே நீங்கள் வீடுகளில் இருக்கிறீர்கள். நம்முடைய வேத வாசிப்பு, ஜெபம் எல்லாவற்றையும் தயவு செய்து அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களுடைய காரியங்கள்ல பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு நேரங்களை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை கொண்டு வரும்படியாகவும், ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை இரட்சகராக கண்டுகொள்ளவும் கர்த்தர் கண்களை திறக்கும்படியாக நாம் நம்முடைய ஜெபங்களிலே தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். நாளிலேயும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நம்முடைய கவனங்களை, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். 1 பேதுரு நிருபம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும், தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும். நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையில் எழுதி கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுரு அப்போஸ்தலன் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை என்ன சொல்றாரு? தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய கிருபை அப்படின்னு சொல்லல. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. Today we are to be a witness for the true grace of God. தேவனுடைய மெய்யான கிருபைக்கான
சாட்சிகளாக நாம் காணப்பட வேண்டும். சொல்லுங்க, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு. My dear friends in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, நாம் நிலைநிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சி வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொள்ளலாம், நான் இருக்கிறது கிருபைதான், நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உன்னுடைய சுத்த கிருபை என்று சொல்லலாம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உன்னுடைய கிருபையே என்று சொல்லலாம். பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக்கொள்ளலாம். ஆனால் பேதுரு ஒரு ஐடென்டிபிகேஷனை இந்த திருச்சபைக்குள் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு அடையாளத்தை இந்த திருச்சபைக்குள் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கு, to testify that the grace is true grace of God. இருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சியிடும்படிக்கு நான் இதை எழுதினேன். நான் இதை சில்வானுவின் கையில என்ன செய்திருக்கிறேன்? உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உண்மையுள்ள பொருட்களை உண்மையுள்ள மக்கள் கையில தான் கொடுக்க முடியும். உண்மையுள்ள பொருட்களை உண்மை இல்லாதவர்கள் எல்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுத்து அனுப்ப முடியாது. உண்மையுள்ள பொருட்களை உண்மை இல்லாதவர்கள் கொடுத்தால் அது தங்களுடையதாகிக் கொள்வார்கள், அது தங்களது போல காண்பித்து விடுவார்கள். அதனாலதான் இங்க பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறான், உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. ஏன் நம்முடைய தேவன் யார்? வாசியுங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, who is our God? நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், நாம் தேவனை தேவனுடைய கிருபையில் நாம் நிலைநிற்பதை என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்கள், இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்ன செய்வார்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சகல கிருபையுடைய தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரா? நிலைநிறுத்த விரும்புகிறார், நம்மை நிலைநிறுத்த விரும்புகிறார். அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாருப்பா, நீங்க நிலைநிறுத்துற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சாட்சி சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் தேவனுடைய மெய்யான கிருபையில் நிலைநிற்கிறேனா? இங்க 10ஆம் வசனம் மிக அருமையாய் சொல்கிறது, சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி என்ன செய்வாரா? நிலைநிறுத்துவார். அப்படின்னா நம்ம தேவன் யாரு? அவர் தம்முடைய கிருபையினால, உண்மையான கிருபையினால், சகல விதமான கிருபையினால் நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நாளைய வாழ்க்கை எப்படி நடத்துவேன்னு தெரியாம இருக்கிறீங்களா? பொருளாதார சிக்கல்களை சிக்கிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல ஆவிக்குரிய நம்பிக்கையற்றவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஊழியர்களை குறித்த நம்பிக்கையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன சொல்கிறது? சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். That is his wish. அதுதான் அவருடைய விருப்பம். நம்மளை நிலைநிறுத்தணும்ன்றது அவருடைய விருப்பம். அவருடைய கிருபையினாலே நிலைநிறுத்துவோம் என்ற சாட்சி வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன செய்கிறார்? விருப்பம் உள்ளவராக காணப்படுகிறார். தேவன் மெய்யான கிருபையை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார்.
அப்படின்னா கவனிங்க, நாம் நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இதற்குள் ஒரு எச்சரிப்பு அடங்கி இருக்கிறது. நீங்கள் நிலைநிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று நாங்கள் என்ன சொன்னோம்? சாட்சி சொல்லணும். அப்படின்னா நிலை நிற்காமல் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளாமல் அநேகர் என்ன செய்கிறார்கள்? விழுந்து போய் விடுகிறார்கள். ஏனென்றால் கவனிங்க, நமக்கு தேவன் எப்படி கிருபை கொடுத்துட்டு இருக்கிறாரோ அதே பக்கத்துல இன்னொருத்தன் என்ன செய்யறானா? போராடிட்டு இருக்கிறான் நம்மள விழ வைக்க வேண்டும் என்று. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறானா? வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழ வைக்கலான்னு, எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். இதுக்கு மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி என்ன செய்வானா? நிலைநிற்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிலைநிற்க செய்வார். அந்த நிலை நிற்கிறதுக்கான சாட்சிகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படி தேவ கிருபையில நிலை நிற்க வேண்டுமானால் நம்முடைய கவனம் இன்னொரு பக்கத்துல எங்க இருக்கணும்னா, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல விழுங்குவதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்துல கூட நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக வருகிறான். சோதிக்கும்படியாக வந்தவன் என்ன செய்கிறான்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது சோதனை மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்துல பிசாசு சொல்கிறான், நீ தாழ விழுந்து பணிந்து கொண்டால் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் உமக்கு என்ன செய்வேன்? தருவேன். இயேசு சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே. பாருங்க, இதுவரைக்கும் இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அப்பாலே போ என்று சொல்லவில்லை, பேசிக்கொண்டே இருக்கிறார். 3 சோதனைகளை பார்க்கிறோம். இவர் வசனங்களை பேசுகிறார், அவனும் வசனங்களை பேசுகிறார். அவன் சொல்லுகிற வசனங்களுக்கு இவர் வசனங்களை சொல்லுகிறார். இந்த 3வது கட்டத்துல மட்டும்தான் இயேசு மிக ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தை விட என்ன செஞ்சானா? விலகி போய்விட்டான். தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நிலை நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. அல்லேலூயா. அவர் சாத்தானுக்கு எதிர்த்து நின்றார். தன்னை விழுங்க வேண்டும் என்று, தன்னை வீழ்த்த வேண்டும் என்று, தன்னை கீழே விட வேண்டும் என்று நினைக்கிற சாத்தானை என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து இங்கே விட வைத்தார். In Matthew chapter 4 verse 8 to 11 we read an example of Jesus Christ being a model for us to stand in the divine grace of God so that he is defeating Satan. சாத்தானை விழ செய்யத்தக்கதாக அவர் மெய்யான கிருபையில் இங்கே நிலைநிற்கிறதை பார்க்கிறோம். இயேசு என்ன சொல்கிறார்? இயேசுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து சில சத்தியங்களை உங்களுக்கு நான் நிலை நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபையாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். நாம் நிலை நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபையாக இருக்க வேண்டும். The grace we stand firm should be the true grace of God. True grace of God. So that our enemy Satan is defeated. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு வீழ்த்தப்பட்டவனாக காணப்பட வேண்டும்.
மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார் 10வது வசனத்துல, Matthew chapter 4 verse 10, மத்தேயு 4:10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ரெண்டு அனுபவங்களை இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? பணிந்து கொண்டு என்ன செய்வாயாக? ஆராதனை செய்வாயாக. பணிந்து கொண்டு, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிறவர்கள் மெய்யான கிருபையில் நிலைநிற்கிறார்கள். அல்லேலூயா. யார் நிற்கிறாரு? those who bow down and worship God. பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிறவர்கள் ஒரே வார்த்தையா சொல்லல. இட்ஸ் நாட் a single term. ரெண்டா சொல்றார். பணிந்து கொண்டு, அப்புறம் என்ன சொல்றார்? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மெய்யான கிருபையில் இருக்கிறார்கள். உடனே யார் வந்தது? பிசாசு விலகி போயிட்டான். யார் வந்து உதவி செஞ்சதான் 11வது வசனத்துல போட்டிருக்குது. உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு என்ன செஞ்சாங்க? பணிவிடை செய்தார்கள். Today our God is able to make us to stand on the true grace of God. தேவனுடைய மெய்யான கிருபையில் நம்மை நிலைநிற்க செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மெய்யான கிருபையில நம்ம நிலைநிற்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க கவனிங்க, இயேசு பிசாசு பொய் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொண்டார். புரியுதுங்களா? அவன் என்ன சொல்றானா? இந்த ராஜ்யத்தை எல்லாம் யாரு நான் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடையது. அவருக்கு தெரியும் இவன் பொய்யனும் பொய்க்கு என்னவுமா இருக்கிறான்? பிதாவுமாக இருக்கிறான். இவருடையது அவனுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவருடையதுன்னு சொல்லி நான் எந்த கொடுக்கிறேன்? அவருடையது. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், அவர் தன்னுடையதில் வந்தார். In John 1:11 we read like this. யோவான் 1:11வது வசனம் பாருங்க. யோவான் 1:11, அவரோ தமக்கு சொந்தமானதில் வந்தார். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். It belongs to him. இன்னைக்கு காலையில ஒரு வசனம் வாசிச்சேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ராத்திரி ஃபுல்லா இது கரெக்ட் தானா அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தானியேல்ல ஒரு வசனம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்துக்கு தானியேல் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறான். சாத்தான் நினைக்கிறான் எந்து இந்த உலகமும் அதன் ராஜ்யம் எல்லாம் எந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இயேசு அவன் பொய்யன் என்று தெரியும். அதனால்தான் மிக தெளிவா சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. தானியேல் chapter 2 verse 37. தானியேல் 2:37ல தானியேல் அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது வாசியுங்கள். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். நீ பெரிய ராஜா, ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். யார் கொடுக்கல? பிசாசு கொடுக்கல. தேவன் தான் கொடுத்தார். தேவன் தான் கொடுத்தார். அப்படின்னா it belongs to him. தேவனுடையது. கவனிக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிறவர்கள், பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிறவர்கள், தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், பிசாசை பார்த்து தைரியமா சொல்லலாம், அப்பாலே போ அப்படின்னு சொல்ல போன்னு சொல்லலாம். நான் நிலைநிற்கிறது தேவனுடைய மெய்யான கிருபை. நான் நிலைநிற்கிறது தேவனுடைய மெய்யான கிருபை என்று நம்மால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். இது எல்லாம் அவருடையது. ராஜ்யம் எல்லாம் அவருடையது. அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவாராம்? நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். He is able to make us stand firm. நம்மை நிலைநிறுத்த செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மத்தேயு 4:10 தான் நமக்கு திறவுகோல் வார்த்தையாக தேவனுடைய கிருபையில நிலைநிற்கிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். Matthew 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே என்றார். எங்க எழுதியிருக்கிறது? வாசிக்கலாம். என்னாகமம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். Deuteronomy chapter 6 verse 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு
பயந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. இந்த வார்த்தையை தான் இயேசு கோட் பண்ணி காட்டுறார். This was the verse which Jesus quoted against Satan. அந்த டெம்டேஷன்ல இந்த வார்த்தையை தான் இயேசு என்ன பண்றார், பயன்படுத்துறார். என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பயந்து ஆராதனை செய். ஏன் பயந்து ஆராதனை செஞ்சீங்கன்னா, ஒரு வார்த்தை பாருங்க, அங்க போட்டிருக்குது 24வது வசனத்துல, அதே உபாகமம் 6:24, டியூட்டரானமி 6:24. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாய் இருக்கிறது. எந்நாளும் நன்றாய் இருப்பதற்கும். அதுக்கு பேர் தான் நிலை நிற்கிற கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புறாரா? எந்நாளும் நன்றாய் இருப்பது. எந்நாளில் இருக்கிறது போல எந்நாளிலும் நன்றாய் இருக்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள அப்படியே இருக்கணும்னு நினைச்சே பார்க்க மாட்டோம். சில சமயம் யோசிக்கணும், இந்த நாள் மாதிரி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு யோசிக்கணும். இந்த நாள் மாதிரி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த நாள் போல எந்த நாளும் நன்றாய் இருப்பதற்கு கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய கிருபையில் என்ன செய்ய வேண்டுமா, நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மெய்யான கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க நிலைநிற்கிற கிருபை மெய்யான கிருபைதானா? மெய்யான கிருபைதானா? மெய்யான கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. We have to revere God and worship Him. We have to fear the presence of God and worship Him. அவருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். அவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்யணும். அவரை பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிற வெளிப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவரை நான் உண்மையாகவே பணிந்து கொண்டு ஆராதிக்கிறேன் அப்படின்ற தேவ கிருபைகள், அப்படின்ற தேவ பிள்ளைகள் அவருடைய மெய்யான தேவ கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம், ஜேம்ஸ் chapter 4, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்மிடத்துல வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். He has zeal about us. நம்மள பத்தி வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் He wants to take pride of us. நம்மள பத்தி அவர் பெருமை பண்ணணும்னு விரும்புகிறார். வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் என்ன கொடுக்கிறாரு? அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதனால் தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு. இன்னொரு வார்த்தையில எப்படி சொல்லணும்னா, யாருக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் அப்படின்னா, those who exalt God. யார் தேவனை மகிமைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. those who exalt God in their life. தேவனை தங்களுடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி காட்டுறவங்களுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா மெய்யான கிருபையை கொடுக்கிறார். நீங்க நிறைய பேர் தங்களை மேன்மைப்படுத்திக்கிறாங்க. They boast about themselves, they boast about their association, they boast about their own knowledge. அப்படி இல்ல, மேன்மை பாராட்டுகிறவன் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். ஹல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்க சொல்ற பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அநேகருக்கு தெரியாமலேயே பெருமை வந்துருது, ஆய்வுடைய பெருமை வந்துருது. புரியுதுங்களா? தெரியாமலேயே பெருமை வந்துருது. வேத அப்போஸ்தலன் நீங்க யாரும் புறஜாதிகளுக்கு எழுதல, திருச்சபைக்கு தான் எழுதிட்டு இருக்கிறார்.
திருச்சபைகளுக்கு தான் எழுதியிருக்கிறார். திருச்சபைக்குள்ள ஒரு கூட்டம் இருக்கிறது, பெருமை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவங்க நான் கிருபையில தான் நிற்கிறேன்னு சொன்னாலும் அது மெய்யான கிருபை கிடையாது. நான் சொல்ல தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று நாங்கள் சாட்சியிடும்படிக்கு அப்படின்றார். நீங்கள் நிலைநிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கு. Somebody stand on their intelligence. சிலர் தன்னுடைய அறிவில் நிற்கிறார்கள், சிலர் ஞானத்துல நிற்கிறார்கள். இல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? கிருபை கொடுக்கிறார். தேவனை உயர்த்துகிறவர்களுக்கு அதே அதிகாரத்துல 10வது வசனம் வாசி பாருங்க. யாக்கோபு 4:10 பாருங்க என்ன சொல்லுது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஜேம்ஸ் 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தேவனை உயர்த்துங்கள், தேவனை மேன்மைப்படுத்துங்கள், தேவனை மேன்மைப்படுத்துங்க. அதிகமான கிருபை அளிக்கிறார்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அவர் உங்களை உயர்த்துகிறார், அவர் உங்களை உயர்த்துகிறார். உயர்த்த உயர்த்த அநேகருக்கு என்ன வந்துருதுன்னா தங்களை பத்தி பெருமை வந்துருது. அநேகருக்கு தங்களை பத்திய பெருமை வந்துருது. இல்ல, உயர்த்த உயர்த்த தேவனை உயர்த்தி கொண்டு நீங்க தேவனை எவ்வளவு உயர்த்துறீங்களோ அவ்வளவு தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது கவனிங்க, யாக்கோபு 4ஆம் அதிகாரம். Secondly, to whom God gives His grace, or who stands in the real grace of God. யார் தேவனுடைய மெய்யான கிருபையில நிலைநிற்கிறது? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். James chapter 4 verse 7 and 8. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இரண்டாவதாக தேவனிடத்துல சேருகிற அனுபவம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில பெருகிறது. தேவனிடத்துல எவ்வளவு சேரும்? How far we get attached to God. தேவனிடத்துல சேருங்கள், அவரிடத்துல சேருங்கள் என்று சொல்லுகிறார். அவரிடத்துல எவ்வளவு சேருகிறோம், அவரிடத்துல எவ்வளவு சேருகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அந்த நேரத்துல எங்க ஓடுறோம்? தேவனிடத்துல ஓடுறோமா? தேவனிடத்துல போய் சேர்றோமா? அவர் சொல்றார், நீ என்னிடத்துல சேர்ந்தா நான் உன்னிடத்துல என்ன பண்ணுவேன்? சேருவேன். அவர் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவார்? சேருவார். அவர் உங்களிடத்துல சேருவார். இன்னும் நீங்க விளக்கமா இதை கத்துக்கணும்னா 1 பேதுருல நீங்க வாசித்து பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். 1 Peter chapter 2 verse 4 and 5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அவரிடத்துல சேருங்க. எப்படி சேருங்க? வாசிங்க. 5வது வசனம் என்ன போட்டுருக்குது? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவோ. சேஞ்ச் யுவர்செல்ஃப். உங்களை மாத்திக்கோங்க. புரியுதுங்களா? அவரிடத்துல சேர்ந்து உங்களை மாத்திக்கோங்க. அவரிடத்துல சேர்ந்த பிறகு நீங்களாவே இருக்காதீங்க. நான் யாரா வந்தேன், எப்படி வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஜீவனுள்ள கற்களை போல. நிறைய பேர் ஜீவனுள்ள கல்ல மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்களா, அதுக்குதான் இருக்கிறாங்க. தள்ளப்பட்டது, வெறுக்கப்பட்டது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். You are a royal priesthood. You have been called to be a royal priest. அசல ஜீவனுள்ள கல்லோட சேர்ந்திருக்கிறீங்க. யாரோட சேர்ந்திருக்கிறீங்க? அந்த ஜீவன் நமக்குள்ள வரணும்.
The life should be revealed in us. The life of God should be revealed in us. அதுக்கு எவ்வளவு சேர்றோம்ன்றது முக்கியம். எவ்வளவு நம்மள ஒப்பு கொடுக்கிறோம். How far we give ourselves to God. நம்மள எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு தேவன். அதான் சொல்றார், நான் உங்க கையில வரேன், நீங்க எங்க கையில வாங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அவரிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? யாக்கோபு 4:7, ஜேம்ஸ் 4:8, ஜேம்ஸ் 4:8, 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா அவர் சேர்ந்துக்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையோடு சேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. சோ முதல்ல பார்த்தோம், தேவனை உயர்த்த வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? தேவனிடத்துல சேர வேண்டும். தேவனிடத்துல சேர வேண்டும். மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5:7, 8வது வசனம். 1 Peter chapter 5 verse 7 and 8. 1 பேதுரு 5:7 மற்றும் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். விழித்திருங்கள். ஜாக்கிரதையா இருங்க. விழித்திருங்கள். Be vigilant. விழித்திருங்கள். Be awake. விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது நம்ம விழித்திருந்தா தேவ கிருபை என்ன செய்வோம்னா பெற்றுக்கொள்வோம். புரியுதுங்களா? நீங்க 5வது வசனம் வாசிச்சீங்கன்னா அங்க கிருபை அளிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது. புரியுதுங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்ம 10வது வசனத்துல கூட உங்களுக்கு வாசி காட்டிட்டேன். சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் கிருபையை கொடுக்கறத பத்தி தான் பேசுறார். தேவன் எப்படி கிருபை கொடுக்கிறாரோ விழித்திருக்கிறவர்களுக்கு. என்ன விழித்திருக்கிறவங்க? பிசாசு நம்ம மேல என்ன பண்ணுவான்னா வாழைக்கோ சமத்திக்கிட்டே இருப்பான் நம்மளை விழ வைக்கிறதுக்கு. அவன் சும்மானா பாருங்க, ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி வலையை விரிச்சு நம்மள விழ மாட்டான். கண்ணுக்கு முன்னாடி வலையை விரிச்சா விழுவோமா? விழ மாட்டோம். புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி வலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஆனா பாரத்தை நம்ம மேல ஏற்றி என்ன செய்வான்னா விழ வைப்பான். அதனாலதான் சொல்றார், தேவனை பத்தின அறிவு இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க? அவர் மேல் வைத்து. அவர் மேல வச்சிட்டீங்கன்னா லெகுவா நீங்க நடக்கலாம். அவர் மேல வைக்கலன்னா ஈஸியா விழுந்துருவோம். அதனாலதான் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல் வைக்கிறதுக்கு விழிப்பா இருக்கிறோமா? Are we vigilant so that we lay all the burden on him? அவர் மேல நம்முடைய பாரங்களை எல்லாம் வைத்து விடுவதற்கு விழிப்பு நமக்கு இருக்கிறதா? விழித்திருங்கள் என்று சொல்கிறார். விழித்திருங்கள். இது நம்முடைய ஜெப வாழ்க்கை குறிப்பிடுகிறது. It talks about a prayer life. நம்முடைய ஜெபத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் சொல்றார். ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். Make known all your anxieties. எல்லாமே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணுங்க? வச்சிருங்க. நாலாவது, fourthly, to whom God gives his true grace. உண்மையுள்ள கிருபையை யார் நிலைநிறுத்த முடியும்? 1 பேதுரு 5:9 வசனம். 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசத்துல உறுதியாய் இருங்க. Be steadfast in your faith. என்ன விசுவாசத்துல உறுதியா இருங்க? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். உங்கள் சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் என்ன இருக்குது? நிறைவேறி இருக்கிறது. நம்ம சொல்லக்கூடாது, ஓ I am only affected like this. நான் ஒருத்தன் மட்டும்தான் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பாதை, என்ன மாதிரி ஒருத்தர் பாடுபடக்கூடாது, என்ன மாதிரி ஒருத்தர் நெருக்கப்படக்கூடாது. இல்ல, உங்க பாதையில நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க.
உங்க பாதையில ஏற்கனவே போய் ஜெயித்த அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்றார், உங்கள் சகோதரர்களிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைய இருக்கிறது. இன்னும் யாக்கோபு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அங்க இன்னும் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருப்பதற்கான ஒரு வலிமையான ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். ஜேம்ஸ் 5:10. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுங்க தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். verse 11 also 11 கூட வாசிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இப்படி சொல்லலாம், விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்திருக்கிறீர்கள். யோபுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்திருக்கிறோமா? அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செயலின் முடிவை கொண்டு வருகிற தேவன். அதான் சொல்றார், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களை இந்த பாதையிலேயே ஓட விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்லை. இப்படியே உங்களை வாழ்நாளெல்லாம் சுமக்க வச்சு உங்களை வேதனைப்படுத்துற கர்த்தர் இல்லை. எப்படிப்பட்ட கர்த்தரா? அவரு விசுவாசத்துல உறுதியா இருக்கு. எப்படிப்பட்ட விசுவாசத்துல? அவர் யாரா இருக்கிறாரா? உருக்கமும் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். Is merciful God. Is merciful God. Let your faith be steadfast. உங்க விசுவாசம் உறுதியா இருக்கட்டும். உறுதியா இருக்க கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு மெய்யான கிருபையை கொடுக்கிறேன். நீ மெய்யான கிருபையில என்ன செய்யலாம்? நிலைத்திருக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு மெய்யான கிருபையில் நின்றார். தேவனை பணிந்து கொள்ளுங்கள், ஆராதியுங்கள் என்று சொன்னார். பிசாசு அவரை விட்டு ஓடி போனார். தேவனுடைய தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் நம்ம அவருடைய மெய்யான கிருபையில் நிலைநிற்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Jesus Christ stood in the true grace of God so that he was able to defeat Satan. பிசாசை விழச் செய்ய அவரால் முடிந்தது. நமக்கு விரோதமாகவும் பிசாசு கெஞ்சுகிற சிங்கம் போல எவனை விடுங்களாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மெய்யான கிருபையில் நிலைநிற்போம், அவனை நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடியும்? வீழ்த்த முடியும். கர்த்தர் அதற்கான கிருபைகளை தருவாராக. நாம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். Father God, we praise your holy name. Lord, let us be a witness for the true grace. உம்முடைய மெய்யான கிருபைக்கான சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கள். தேவனை உயர்த்த, தேவனிடத்தில் சேர, விழித்து தேவனுடைய மகா பெரிதான இரக்கத்தை குறித்து உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம். சபை முடிவுரைகளை நடத்த முடியாத ஊழியர்கள் மற்ற எல்லா ஆண்டவரே உலகத்தின் மக்கள் நெருக்கப்படுகிற எல்லா ஜனங்களையும் நினைவுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நேற்று விடுதலை தருகிறார். இந்த போற ஆண்டவரே வியாதியின் பிடியிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான தேவனை உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அவரை பற்றி கொள்ள, அவரை பணிந்து கொண்டு ஆராதிக்க உதவி செய்யுங்க. அவரை பணிந்து கொண்டு ஆராதித்தால் விடுதலை உண்டாகும். நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனை பேர் பிசாசுடைய போராட்டத்துல சிக்கி தவிக்கிறாங்கன்னு தெரியல. இருக்கிற இடங்களில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மெய்யான கிருபையிலே நிலைநிற்பதற்கு விழித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. மெய்யான கிருபையிலே நிலைநிற்பதற்கு தங்களை தாழ்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் சேரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்மைப்படுத்த கர்த்தரிடத்தில் சேர விழித்திருக்க விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.